தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக்ஜாம் மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டிருப்பதாக மத்திய குழு தலைவர் குணால் சத்யார்த்தி பாராட்டு தெரிவித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவானது கடந்த 2 தினங்களாக ஆய்வு மேற்கொண்டிருந்தது. மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மத்திய குழுவானது கடந்த 2 தினங்களாக 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து முதலமைச்சருடன் பல்வேறு விரிவான ஒரு ஆய்வு ஒன்றை இந்த குழுவானது நடத்தியது. அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த மத்திய குழுவினுடைய தலைவர் குணால் சத்யார்த்தி அவர்கள் புயல் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய பாராட்டுக்கு மிகப்பெரிய பாராட்டு ஒன்று தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசானது மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பெருமழையினை எதிர்கொண்டு மேற்கொண்ட நிவாரணப் பணிகள் அனைத்தும் மிகுந்த பாராட்டுக்குரியவை என்று அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பெருமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட்ட 4 மாவட்டங்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளோம் என்றும், ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு நிறைவு ஏற்பட்டுள்ளது என்றும், இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் எச்சரிக்கையை முன்கூட்டியே வெளியிட்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசானது தகுந்த அறிவியல் பூர்வமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு செம்பரம்பாக்கம் ஏரியை முன்கூட்டியே திறந்துவிட்டதால் பெருமளவு வெள்ளச்சேதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற புயலானது 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வீசக்கூடியது என்றும், தற்போது வீசிய புயல் சென்னைக்கு அருகே கடலோரத்தில் நிலையாக நின்று பெருமழையை தந்து தமிழ்நாட்டினுடைய கடற்கரையை ஒட்டி நகர்ந்து ஆந்திர மாநிலத்துக்கு சென்று விட்டது என்றும், ஆனால் இருப்பினும் கூட மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது அதிக அளவில் தேங்கியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு, மாநில பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினர் விரைவாக செயல்பட்டு நிவாரணப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டுள்ளனர் என்றும், பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம், உணவு, மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி சிறந்த முறையில் அரசு பாதுகாத்துள்ளது என்று ஒரு பாராட்டையும் தெரிவித்திருக்கிறது. பாலவேல், நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.